ஸ்டாண்டிங்கில் ஹிப் ஓப்பனர்ஸ் அதுக்குண்டான வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லையிங் டவுன் படுத்துட்டு செய்யக்கூடிய ஹிப் ஓப்பனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஆசனங்கள் கிடையாது, ஹிப் ஓப்பனிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்ஸ். படுத்துட்டு செய்ய போகிற ஹிப் ஓப்பனிங் மூவ்மெண்ட்ஸ் அது பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக படுத்துட்டுருங்க. லையிங் சுப்பைன் பொசிஷன். காலை நல்லா மடிச்சுக்கலாம். உடம்புக்கிட்ட எவ்வளோ தூரம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ரெண்டு காலும் டுகெதர், ஃபீட் டுகெதர். ஸோ ஃபஸ்ட்டு கைகளை ஷோல்டர் லெவலில் எடுத்துட்டுறேன். ஓகே. சில பேருக்கு கழுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தரையில் படியாது. அவங்க வந்து மெல்லிசா குஷனோ ஒரு டவலையோ மடித்து கழுத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டியாக நம்ம சைடில் நகர்த்த போகிறோம். இன்ஹேல் உள்மூச்சை எடுத்துகிட்டு ஒரு முட்டியை மாத்திரம் சைடில் ஓப்பன் பண்ணணும். எக்ஸேல் சென்டர். இன்ஹேல் ரைட் சைட், எக்ஸேல் சென்டர். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு பண்ணால் போகிறோம். ஹிப்பு டைட்டாக இருக்கிறவங்களுக்கு தரை வரைக்கும் போகாது, அவ்வளோதான் வரும். ஸ்டார்டிங்கில் பரவாயில்ல, நீங்கள் அதோடு நிறுத்திக்கோங்க. அங்கே ஒரு ஃபியூ கவுண்ட்ஸ் 1 2 3 அந்த மாதிரி ஸ்டே பண்ண ஆரம்பிங்க. எக்ஸேல் சென்டர். ஸோ ஒரு ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா நல்ல தர வரைக்கும் போக ஆரம்பிக்கும். ஸோ கான்ஷியஸாக இன்ஹேலில் இடுப்பு ப்ரெஸ் பண்ண பாருங்கள் கீழே. எக்ஸேல் சென்டர். ஸோ ஒரு ஃபியூ ரெப்படிஷன்ஸ் இண்டிவிஜுவல் ஒரு காலாக செஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு காலையும் சேர்த்து செய்யலாம். இன்ஹேல், ஓப்பன் அவுட் யோர் நீஸ். இது வந்து நம்ம பத்த கோணாசனா, சுத்த பத்த கோணாசனான்னு சொல்லக்கூடிய ஆசனத்தோட வேரியேஷன் தான் இது. ஸோ இது கால்களை ரெண்டுத்தையும் நம்ம நல்லா சேர்த்து வச்சுக்க போகிறோம். காலில் நமஸ்கார் வச்சுக்கிற மாதிரி. ஸோ ரெண்டு காலும் ஒட்டி இருக்க போகிறது. முட்டி உங்களுக்கு எவ்வளோ தூரம், ஸோ ஹிப்பு டைட்டாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தூரம் கீழே போகாது காலை. ஸோ இந்த லெவலில் தான் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் ஆகுதோ அங்கே நிறுத்திட்டு நல்லா டில்ட் மாத்திரம் ஹிப் லெவலில் இடுப்பை சைடில் டில்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஃபியூ டைம்ஸ். 1 2 3. ஸோ நல்ல ஹிப்பு டில்ட் ஆகணும். ஸோ எவ்ரி டைம் பண்ணுறதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டியை கீழே ப்ரெஸ் பண்ண பாருங்கள். ஸ்லோவாக நீங்கள் ஒரு டைமும் முட்டி கீழே ரீச் ஆகுதான்னு பாருங்கள். ரிலாக்ஸ், நீஸ் டுகெதர். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஹிப் ஓப்பனிங்க்கு, கிராயின் ஓப்பனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெண்டு பார்த்தோம். இப்போது சிங்கிள் லெக், போத் லெக்ஸ். இது ரெண்டும் செஞ்சதுக்கப்புறமா மூணாவதாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு காலை மாத்திரம் மடித்து எடுத்துக்கோங்க மேலே. லிஃப்ட் யுவர் லெக் அப். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து சைடுக்கு எடுத்துகிட்டு போகணும். டேக் யுவர் நீ டு தி சைடு. இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறது வந்து ஹிப்பு லைன்லேயே, இடுப்பு லைன்லேயே இந்த முட்டி இருக்கணும். கீழே இருந்தால் பிரயோஜனம் இல்லை, எஃபெக்டிவாக இருக்காது. நல்ல தரையில் முட்டி கீழே படுற மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ தானாக முட்டி கீழே போடலைன்னா அந்த கையால் முட்டியை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல கையால் முட்டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஹிப்பை ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் லெக்கு கீழே வச்சுருக்காங்க, ரைட் ஹிப்பு மேலே தூக்குது. நீங்கள் கான்ஷியஸாக இந்த ஹிப்பை கீழே ப்ரெஸ் பண்ணணும். ரைட் ஹிப் ப்ரெஸ் இட் டவுன். ஸோ இதுவும் முன்னாடி பண்ண மாதிரி இந்த ராக்கிங் மாதிரியே தான் இருக்கும். நல்ல நீயை கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹிப்பை கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். மாற்றி நம்ம ஒரு சீசா உட்காண்டு ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹிப்பை நல்லா டில்ட் பண்ணி கொடுங்க. ஸோ ஒரு ஃபியூ டைம்ஸ். சென்டர் வந்துடலாம். காலை மெதுவாக சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இன்னொரு கால்லையும் இதை ப்ராக்டிஸ் பண்ணோம். எல்லா ஏசிமெட்ரிக்கல் பாஸ்டர்ஸ் நம்ம ரெண்டு சைடும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். லெக் அப், டேக் யோர் நீ டு தி சைடு. ஹிப்பு லெவலில் எடுத்துகிட்டு போகணும். இடுப்புக்கு கீழே வச்சிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. கஷ்டமாக இருந்ததுன்னா முதல்ல கீழே வச்சு ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா கால் முட்டி வந்து இடுப்பு லைனுக்கு வந்துடும். ஸோ ரைட்டு கையால் நல்ல முட்டியை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்பு தூக்குது. ஸோ மைல்டாக டில்ட் பண்ணணும். ஹிப்பை கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் யுவர் ஹிப் டவுன். ஸோ முட்டி ஹிப்பு மாற்றி கீழே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு ஃபியூ டைம்ஸ். கம் பேக் டு சென்டர். லெக் டவுன். ஸோ இப்போ நம்ம 3 ப்ராக்டிஸ் பார்த்தோம். இது 3 கம்ஃபர்டபுளாக வந்ததுக்கப்புறமா ஃபுல் லெக்கை எப்படி சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் லெக் அப். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டுறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டைட்டாக யாருக்கு ஹிப் இருக்கோ இப்படி தான் வைக்க முடியும் காலை. இதுலேருந்து முட்டியை வந்து நல்லா காலை சைடில் எடுத்துகிட்டு போங்க வெளியில். ஸோ நீங்கள் தரையில் வச்சுட்டு முட்டியை ஸ்ட்ரைட்டன் பண்ண ட்ரை பண்ணலாம். திரும்பி வரைச்சி தரையில் நல்லா காலை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்பி சென்டருக்கு வரணும். மடிச்சே கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கம் பேக் டு சென்டர். லெக் அப். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வேரியேஷன். இதே இன்னொரு தரம் பார்க்கலாம். லைட்டாக கால் மடிச்சிருக்கட்டும். லெக் டு தி சைட். நல்லா தரையில் வைங்க.
திரும்பி சென்டருக்கு கொண்டு வந்துட போகிறோம். எக்ஸேலில் லெக் டவுன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வேரியேஷன். இதுலேயே செகண்ட் லெவல் ப்ரோக்ரெஷன். ஸோ இப்போ இது வந்து ஈஸியாக வருது நமக்கு அப்படின்னா லெக் அப். இது இப்போ பார்க்க போகிறது அடுத்த வேரியேஷன். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக முட்டியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு சைடுக்கு எடுத்துன்னு போகிறோம். ஸோ உங்களால் எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ, இடுப்பு லெவலுக்கு கொண்டு வர முடிஞ்சால் ஹிப்பு லைனில் எடுத்துகிட்டு போங்க காலை. ஸோ தரையில் வச்சுக்கலாம் காலை. ஸோ நீங்கள் அந்த பக்கம் காலை தரையில் வைக்கிறச்சே ஆப்போசிட் சைடோட ஹிப்பு வந்து லெஃப்ட் ஆகும். பரவாயில்ல, நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் ஒரு 5 கவுண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ ஸ்டே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டே பண்ணிக்கலாம். எக்ஸேல் மேலே வரைச்சே லைட்டாக காலை மடிச்சுட்டே சென்டருக்கு வந்துடலாம். நீங்கள் காலை மடிச்சுட்டு சென்டருக்கு வரைச்சே முதுகு ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். லெக் டவுன். இந்த 2 பொசிஷனும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் தேர்ட் பொசிஷன் இதுலேயே என்ன ட்ரை பண்ணலான்னா லெக் அப். காலை வந்து நல்லா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கை கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ முடிஞ்சால் கையால் பிடிங்க, இல்லாட்டா பக்கத்தில் வச்சிடலாம். கை பக்கத்தில் நல்லா காலை தரையில் வைங்க. இடுப்பு டில்ட் ஆனாலும் பரவாயில்ல. இனிஷியல் ப்ராக்டிஸில் காலை தரையில் வைக்க பாருங்கள். மடிச்சுட்டு சென்டருக்கு வந்துடுங்க. பெண்ட் யுவர் knee, கம் பேக் டு சென்டர். ஸோ இந்த 3 பொசிஷனையும் ஒரு பொசிஷன்லேயும் ஒரு 3-4 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசி பொசிஷனில் நீங்கள் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே ஒரே நாளில் வராது, ஒரே நாளில் நீங்கள் செய்யவும் கூடாது. ஹிப்பு டைட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரே நாளில் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முதுகு பிடிச்சிக்கும். அதனால் மெதுவாக ஆரம்பிங்க. ஒரு பொசிஷனாக கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த ஃபைனல் பொசிஷனுக்கு போகிறோம். ஸோ இதை ரெகுலராக ஸ்டாண்டிங்கில் பார்த்தோம், லையிங் டவுனில் பார்த்தோம். ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே உங்களுக்கு ஹிப்பு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடும். ஸோ இந்த 2ம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீட்டடில் சில மூவ்மெண்ட்ஸ் இருக்குது இதே மாதிரி ஹிப் ஓப்பனிங்க்கு. ஸோ அது என்னங்கிறத வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ சீட்டடில் நம்ம ஹிப் ஓப்பனர் பார்க்க போகிறோம். உட்காந்துட்டு செய்யக்கூடிய பத்த கோணாசனா அப்படிங்கிற ஒரு ஆசனம் இருக்குது.